மாமா படுத்திருந்தாரு. மூக்குல டியூப்பு ஞாபகம் இருக்கா? மாமா கண்ணை முழிச்சாரு. இல்ல இவனை அறுத்துருவேன். அதுக்கு அருவாய்க்கிறதுக்கு இடமாட உனக்கு கிடைக்கல. உனக்கு என்ன மேட்ரு வேணுமோ அதை மட்டும் கேளு. பாராச்சக்கிட்டே இதுக்காக நான் 25 வருஷம் தான் வந்திருக்கேன்டா. 25 வருஷம் தான் வந்திருக்கேன். வாயில தாண்டா என் வாழ்க்கையா இருக்கு. கேட்கிற கேள்விக்கெல்லாம் கிறிஸ்டல் கிளியரா பதில் சொல்றேன். சரியா? வா. எதுக்கு போதப்ப கொந்தளிக்கிறான்? மாமா என்ன சொன்னாரு? இங்க பாருங்க, மாமாவுக்கு எனக்கு 15 வருஷம் பழக்கம். அவர் என்கிட்ட 1000 சொல்லியிருப்பாரு. அதுல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. அன்னைக்கு மாதிரி மாமா பார்க்க 1 மணிக்கு ஆஸ்பத்திரி வந்தியா இல்லையாடா? உன் மாமா உன் காதுல என்ன ஓதுனாரு அதை மட்டும் சொல்லு. அன்னைக்கு காலையில 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சு. என் பொண்டாட்டி உனக்கு செருப்பால் எடுத்துக்கான நான் இப்ப கேட்கல. அன்னைக்கு மாதிரி 1 மணிக்கு மாமா என்ன சொன்னாரு அதை மட்டும் சொல்லு. இங்க பாரு போதும், எனக்கு எதனால ஆர்டர் சொல்லி தான் பழக்கம். குறுக்கு பேசுனா எனக்கு சொல்ல தெரியாது, அப்புறம் ஏஞ்சி போயிருவேன். விடுங்கண்ணே, அவனுக்கு தானே வாய் வெடிக்க போகுது, நமக்கு என்ன? சரி ஆர்டர் படியே சொல்லு. அன்னைக்கு காலையில 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சு. நீங்க தான் அவங்கிட்ட வந்து உசுப்புனா மல்லியா கனகாபரம்பா. அன்னைக்கு என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்துருக்கிறா? என்ன அவர் பழக்கம் இது. அவர் விஷயத்த ஃப்ளோவா சொல்றப்ப இடையில வரைச்சு கட் பண்ணீங்கன்னா அவர் அண்ணன் ஃபர்ஸ்ட்ல சொல்லுவாரு. ஓ இவருக்கு அப்படி ஒரு வியாதியோ? பேசலங்களா? பேசாதீங்களா? பேசுறீங்களா? வாய் தரக்காதா? வாய் தரக்காதா? வாய் தரக்காதா? நீ வாய் தரக்காதா? யார் தரணும்? யார் தரணும்? அன்னைக்கு காலையில 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு உசுப்புனா. சேர்த்தான டீயை குடிச்சிட்டு கக்கா போயிட்டு குடிச்சிட்டு வந்து பார்த்தா மணி 8. அண்ணே அவன் மூக்குல கக்கி விட்டு நோன்றானே. கத்தி முடிக்க இடத்துல உனக்கு மட்டன் மட்டன் இங்க வை, ஒழுங்கா வை. ஒன்று சொல்லு. அன்னைக்கு காலையில 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு வந்து உசுப்புனா. டீயை குடிச்சிட்டு கக்கா போயிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி 8. என்ன டிவியை போட்டா எம்ஜிஆர் பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்கின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. புரட்சி தலைவர் படம், எம்எஸ்சி மியூசிக், எஸ்பிபி வாய்ஸ். கரெக்டா? எப்படி அன்னைக்கு எம்ஜிஆர் அன்னைக்கு காலையில 6 மணி செத்திங்கடா. கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு வந்து உசுப்புனா. உசுப்பிட்டு காப்பியை குடிச்சிட்டு கக்கா போயிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி 8. என் பொண்டாட்டி டிஃபனை கொடுக்க நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. என்னென்ன நான் நேற்று சொன்னது மட்டும் ஞாபகம் இருக்கான்னு கேட்க, நான் மறுபடியும் அன்னைக்கு காலைல 6 மணின்னு ஆரம்பிக்க அவள் பதறி போய் நிற்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முருகன் பையன் உள்ள வர, என்னடா முருகா டிக்கெட்டை முதல்ல லவ் பண்ணுறியான்னு கேட்க, அப்படிலாம் இல்லை எனக்கு போலீஸ் வேலை வாங்கி கொடுக்குன்னு கையில் 10 லட்சத்தை கொடுக்க, சரிதான் கலதைக்கு வேலையை வாங்கி கொடுப்போம் நானும் முருகன் வெளியே வந்தா போட்டு ஓடி வரான். வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம முருகன் பையன். நான் தானே அது. அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் என் கூட வந்திருந்தீங்கன்னா அந்த புஷ்பாவை டம்மியாக்கி அம்சாவை மம்மியாக்கி தாடி ஆகிருக்கணும். எனக்கு கெடுத்துட்டீங்க. போச்சுடா, கொப்பரை வாங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இவன் எச்சத்துப்பே சாவடிச்சிருவானே. போடி, உனக்கு அந்த 6 மணிக்கு தான் சாவு.
ஒரு வழியா மணி 9 ஆக என் பொண்டாட்டி டிஃபனை கொண்டு வந்து வைக்க நான் பொறுமையா சாப்பிட என் பொண்டாட்டி நேற்று நான் சொன்னது ஞாபகம் இருக்கான்னு கேட்க நான் மறுபடியும் அன்னைக்கு காலைல 6 மணின்னு ஆரம்பிக்க அவ பதவி போய் நிற்க அந்த நேரம் பார்த்து நம்ம முருக பையன் உள்ள வர என்னடா முருகா டீ கடை பொண்ணை லவ் பண்றியான்னு கேட்க அதெல்லாம் இல்லைண்ணே பிள்ளைக்கு போலீஸ் வேலை வாங்கி தந்தா போதுன்னு கையில் 10 லட்சத்தை கொடுக்க சரிதான் வாங்கன்னு வெளியே போனா அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் ஓடி வரான் யாருன்னு பார்த்தா நம்ம சக்கரை இந்த உட்காந்துக்க பாருங்க பைப்பில் எப்படி என்ன சக்கரை அவன் வந்து என்கிட்ட அண்ணே புஷ்பா மீட்டரை முடிச்சுட்டு போவன்னு சொல்ல இந்த முருக பையன் அதெல்லாம் வேணாண்ணா வாங்கினா போவன்னு சொல்ல சரிதான் சக்கரை அப்படின்னு போக ஆஸ்பத்திரி கூட வந்தனா மணி 12 ஆச்சா நீங்க வாசல் நின்னீங்களா என்னடா ஜாக்கெட் திரும்ப இணைச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க என்னைய பார்த்து கிண்டல் அடிச்சிங்களா உள்ள கூட்டு போனீங்களா மாமா என்ன சொன்னாலும் என்கிட்ட வராம சொன்னீங்களா மாமா படுத்திருந்தாரு மூக்குல டியூப் ஞாபகம் இருக்கா மாமா கண்ணை முழிச்சாரு கேட்கல எந்த சக்தியாலையும் கட்டுப்படுத்த முடியாது பாஸ் 500 கோடிடா அடைக்காம எல்லாத்தையும் அடைக்கிறேன் அவன் 6 மணின்னும் போதே வந்துருச்சு இப்போதான் 12:30 வந்திருக்கான் முடியுமா 5.5 கிலோமீட்டர் ஒரே ஆள் அவனை எப்படா வராம இருக்கும் இங்க பார்த்தா போதும் அப்ப நான் மறந்துடுவேன் இழிச்ச அன்னைக்கு காலையில 500 கோடி வேணா எதுவும் வேணாம் ஆள விடுற சாமி திருப்பிட்டாடா This is a song for soul voices. We don't have choices.